தென்மாகாணத்துக்கு போதைப்பொருள் விநியோகித்த 7 கைது. பெக்கோ சமனின் மைத்துனருக்கு தடுப்பு காவல் உத்தரவு. காங்கேசன்துறை நாகப்பட்டினம் கப்பல் நாளாந்தம் சேவையில். மாங்குளத்தில் மனித எச்சம் கண்டுபிடிப்பு. சட்டத்தின் பிடியிலிருந்து ராஜபக்சர்கள் தப்ப முடியாது அருர அரசு திட்டவட்டம். ஈழத்தமிழருக்கு சர்வதேசம் ஒருபோதும் உதவாது அர்ஜுனா பகிரங்கம். வரலாற்றில் முதன்முறையாக தீவக பகுதியில் எரிபொருள் நிலையம் விமல் ரத்நாயக்க உறுதி. சீசன் 9 இன்ஸ்டா புகழ் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர். அஜித் புதிய சாதனை தமிழகத்துக்கு பெருமை பாராட்டிய உதயநிதி. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவ இடத்தில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தொடர்பென விரிவான செய்திகள். தென்மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு போதைப் பொருளை விநியோகித்து 7 சந்தேக நபர்களை மாத்தறை மற்றும் ஹம்முந்தோட்டை மாவட்ட குற்றவியல் பிரிவினர் இன்று கைது செய்தனர். ஹபரதுவ மற்றும் பத்தேகம பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களிடமிருந்து சுமார் 4 கோடி ரூபாய் பெறுமதியான 5.6 கிலோகிராம் போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மீன்பிடித்தல் என்ற போர்வையில் இந்த போதைப் பொருட்கள் கடத்தலில் அவர்கள் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரரான மிதிகம ரூபனின் உதவியாளரான மிதிகம ரணா உள்ளிட்ட 7 பேரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். மிதிகம ரணாவிடம் நடத்தப்பட்ட விசாரணைக்கு அமைய ஏனையோர் கைது செய்யப்பட்டனர். கடலில் மிதந்து கொண்டிருந்த போதைப் பொருள் தொகையை கரைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்ததாக சந்தேக நபர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். தென்மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதிபலிஸ் மாதிபர் கிச்ரி ஜாலத்தின் அறிவுறுத்தலின் பேரில் மாத்தறை மற்றும் ஹம்மந்தோட்டை மாவட்ட குற்றவியல் பிரிவின் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உதயகுமார் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான பெக்கோ சமன் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட அவரது மைத்துனரை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளது. புதுக்கடை நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தேக நபரை 7 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவுக்கு அமைய தடுத்து வைப்பதற்கு மேல் மாகாண வடக்கு குற்றவியல் பிரிவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வெளிநாட்டில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான பெக்கோ சமன் என்ற நெதன்கொட நிர்மல பிரசன்னவிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் வெளியான தகவல்களின் அடிப்படையில் அவரது மைத்துனரை போலீஸ் விசேட அதிரடி படையினர் கைது செய்தனர். சந்தேக நபரிடம் இருந்த போதைப் பொருள் மற்றும் மோட்டார் வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ள நிலையில் அவர் மேலதிக விசாரணைகளுக்காக மேல்மாகாண வடக்கு குற்றவியல் பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மிதனிய வெளிப்பட்டியவை சேர்ந்த 27 வயதானவர் என்பதுடன் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது அந்த பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கைத்துப்பாக்கி, ஒரு தோட்டா மற்றும் 550 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் ஆகியவை மீட்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் குறித்து மேல்மாகாண வடக்கு குற்றவியல் பிரிவு மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. காங்கேசன்துறைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவையை வாரத்தில் அனைத்து நாட்களிலும் முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்த மாதம் 8ஆம் தேதி முதல் இந்த மாதம் 28ஆம் தேதி வரையில் நாளாந்தம் குறித்த கப்பல் சேவை இடம்பெறும் என சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் KM.J.Silan தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரத்தின் ஏனைய 6 நாட்களும் குறித்த சேவை இடம்பெற்று வந்தது. இந்நிலையில் பண்டிகை காலத்தில் அனைத்து நாட்களிலும் சேவையை வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் இக்கப்பல் சேவையில் தேர்வையற்ற கடை தொகுதியும் அதாவது டியூட்டி ஃப்ரீ புதிதாக இணைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மாங்குளம் நகர் பகுதியில் உள்ள தனியார் காணியொன்றில் மனித எலும்புக்கூடு ஒன்று நேற்றைய தினம் 4ஆம் தேதி அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த காணியின் ஒரு பகுதி பச்சை காடாக காணப்படுகின்ற நிலையில் அங்கிருந்து இந்த மனித எலும்புக்கூடு மீட்கப்பட்டுள்ளது. அந்த பகுதிக்கு சென்ற ஒருவர் இதனை அவதானித்த நிலையில் மாங்குளம் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற மாங்குளம் போலீசார் குறித்த இடத்தை குற்ற பிரதேசமாக அடையாளப்படுத்தி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உயிரிழந்தவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை என்பது தொடர்பில் கண்டறிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜபக்சர்கள் பாரிய குற்றங்களை இழைத்தவர்கள். அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும். சட்டத்தின் பிடியில் இருந்து அவர்கள் தப்ப முடியாது என்று அமைச்சர் நளிந்த ஜாயதிச தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில்,
கொழும்பிலிருந்து தங்காலிக்கு குடியமர சென்றுள்ள மஹிந்த ராஜபக்சவும் அவரின் குடும்பத்தினரும் அங்கிருந்து கொண்டு அரசியல் லாபம் தேடும் வகையில் ஒப்பாரி வைக்கின்றனர். அவர்களின் ஒப்பாரியால் நீதிமன்ற நடவடிக்கைகளை நிறுத்த முடியாது. ஒப்பாரி வைத்து தப்பி பிழைக்கலாம் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். மனித உரிமை மீறல்கள் மற்றும் ஊழல் மோசடிகள் என ராஜபக்சக்கள் இழைத்த குற்றங்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும். மீண்டும் மொட்டு கட்சியின் ஆட்சி மலரும் என்று குட்டி ராஜபக்ஷ நாமல் கனவு காண்கின்றார். அவர் இழைத்த குற்றங்களை அவர் மறந்தாலும் மக்கள் மறக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். சர்வதேசம் ஒருபோதும் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு உதவி செய்யாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். வெறுமனே வெளிநாடுகள் பொருளாதாரத்துக்கு மட்டுமே தமது உதவிகளை வழங்கும், சர்வதேசம் தேர்வை பெற்றுத்தரும் என்பதில் தனக்கு நம்பிக்கை குறைவாகவே உள்ளது என்றும், இதேவேளை தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தொடர்பில் எந்த அரசாங்கம் கலந்தாலோசித்து அதற்கு தீர்வு வழங்க முற்படுத்துகின்றதோ அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்க தாம் தயாராக உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இவ்விடயம் தொடர்பில் அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில், எனது இனத்திற்கு எதிராக செயல்படும் அரசாங்கத்துடன் இருந்து கொண்டு ஒரு இனத்தின் கோடாரி காம்பாக ஒருபோதும் இருக்க மாட்டேன். மாகாண சபை தேர்தலுக்கான நிதியை நாடு நாடாக சென்று திரட்ட உள்ளேன். அத்துடன் புலம்பெயர் தமிழர்கள் எனக்கு உதவி செய்ய தயாராகவே உள்ளனர். இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை ஏற்படுத்துவதே அரசியல்வாதியின் பணி. அத்துடன் நாட்டில் உள்ள தமிழ், சிங்கள மற்றும் இஸ்லாமிய மக்கள் ஒன்றாக வாழ்வதற்கு உண்மையான தமிழ் பிரதிநிதி என்ற வகையில் கடமையாற்ற விரும்புகின்றேன். வடமாகாணம் இப்போது சமூக ரீதியாக மோசமாகிவிட்டது. 2009ஆம் ஆண்டுடன் தமிழர்களின் கலாச்சாரம் சீரழிந்து விட்டது. அத்துடன் எல்ஜிபிடிக்யூ எனும் கருப்பொருளை ஊக்குவிக்க கூடாது என்றும் அதனை வைத்து பணம் சம்பாதிக்க கூடாது என்றும் ராமநாதன் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கையின் வரலாற்றில் முதன்முறையாக நெடுந்தீவில் எரிபொருள் நிலையத்தை ஸ்தாபிப்பதற்கான ஒப்பந்தம் இன்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடன் எட்டப்பட்டுள்ளதாக நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சரும் சபை முதல்வருமான விமல் ரத்நாயக்க அறிவித்தார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். இந்த திட்டம் இலங்கை கடற்படையின் ஒத்துழைப்புடன் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் நெடுந்தீவு வாழ் மக்கள் கொழும்பில் உள்ள அதே விலையில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள வழிவகுக்கும் என்றும் சுட்டிக்காட்டினார். தற்போது தீவகத்தில் உள்ள மின்புறப்பாக்கிக்கு எரிபொருளை கொண்டு செல்ல சுமார் 7 மணி நேரம் எடுப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர், புதிய எரிபொருள் நிரப்பு நிலையம் செயல்பட தொடங்கியதுடன் 45 நிமிடங்களுக்குள் எரிபொருளை வழங்கக்கூடிய வசதி கிடைக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இந்த திட்டம் 2 கட்டங்களாக பூர்த்தி செய்யப்படும் என்றும், முதல் கட்டத்திற்காக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 50 மில்லியன் ரூபாவை முதலீடு செய்யும் என்றும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார். தேசிய மற்றும் மத ஒற்றுமைக்கு உறுதியளிக்கும் அரசாங்கத்தின் கீழான ஒருங்கிணைந்த முன்னேற்றத்தின் புதிய சகாப்தத்தை இந்த வளர்ச்சி குறிப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நயினாதீவு அம்மன் கோவில் வரை மக்கள் சமாதானமாகவும் ஒரே படகிலும் ஒன்றாக பயணிக்கக்கூடிய ஒரு காலத்தை இந்த நிர்வாகம் உருவாக்கியுள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார். விஜய் டிவியின் ரியாலிட்டி ஷோக்களில் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகின்றது. கடந்த 2017ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த நிகழ்ச்சியை நடிகர் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய நிலையில் 8வது சீசனில் அவர் விலக்கியதால் அவருக்கு பதிலாக நடிகர் விஜய் சேதுபதி தொகுப்பாளராக களமிறங்கினார். 8வது சீசன் வெற்றிகரமாக முடிந்த நிலையில் 9வது சீசன் இன்று தொடங்க உள்ளது. எவ்வித வெளியுலக தொடர்பும் இல்லாமல் 100 நாட்கள் ஒரு வீட்டில் தங்கி அங்கு கொடுக்கப்படும் டாஸ்கை சரியாக செய்து தங்களின் உண்மையான கேரக்டரை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கப்படும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் சண்டை, காதல், கண்ணீர், வருத்தம், கொண்டாட்டம் என அனைத்தும் கலந்த கொமர்ஷியல் நிகழ்ச்சியாக இது இருக்கின்றது. குறிப்பாக இதில் போட்டியாளர்களுக்கு இடையே ஏற்படும் மோதல் ரசிகர்கள் மத்தியில் ஆர்வத்தை தூண்டும் வகையில் இருக்கின்றது. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பல பிரபலங்கள் சினிமா மற்றும் சின்னத்திரையில் தற்போது தங்கள் திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் இன்று தொடங்க உள்ள பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 9வது சீசன் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கும் இந்த நிகழ்ச்சியின் முதல் போட்டியாளராக வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகர் தான் இந்த வீட்டிற்குள் வந்ததற்கான காரணத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தனது அறிமுக காணொலியில் உற்சாகமாக பேசிய திவாகர், எனது நடிப்பு துறையில் இன்னும் உயர்ந்த நிலையை அடையவும் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கிடைக்கும் ஈடுபாட்டின் மூலம் எனது பிசியோதெரபி லட்சியங்களை முன்னேற்றவும் நான் பிக் பாஸ் வீட்டிற்கு வந்திருக்கின்றேன் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இந்த வெற்றியின் மூலம் சர்வதேச அளவில் காற்பந்தயத்தில் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் பெருமையடைய செய்துள்ள அஜித் சாருக்கும் அவருடைய குழுவினருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா நகரில் நடைபெற்ற கிரெண்டிக் 24H ஐரோப்பிய எண்டூரிஸ் சாம்பியன்ஷிப் சீரீஸ் 2025இல் காற்பந்தயத்தில் நடிகர் அஜித் குமார் அணி ஒட்டுமொத்தமாக 3ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைத்திருக்கின்றது. இந்த வெற்றிக்காக அஜித்துக்கும் அவரது குழுவினருக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் தன்னுடைய வாழ்த்துக்களையும் தமிழ்நாடு அரசின் சார்பில் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார்.
கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். முன்னதாக இதுவரை விசாரணை மேற்கொண்டு வந்த ஏடிஎஸ்பி பிரேம் ஆனந்த் வழக்கின் கோப்புகள் மற்றும் ஆதாரங்களை ஜிஜி அஸ்ட்ரா கார்கியிடம் ஒப்படைத்தார். இத்துடன் யாழ் செய்தியின் இன்றைய செய்திகள் நிறைவு காண்கின்றன. நன்றி.